கரூர் இஷ்யூ கொஞ்சம் முன்னாடிதான் நாமக்கல்ல மிஸ்டர் விஜய் பேசுறாரு. ஏடிஎம்கே பிஜேபி கூட மறைமுக உறவுல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாமக்கல்ல பேசிட்டு தான் கரூருக்கு வந்தார். மறைமுக உறவுல ஏடிஎம்கே இருக்கோ இல்லையோ, நேரடி உறவுல இப்போ விஜய் பிஜேபி கூட வந்துட்டாரு. அதை விட முக்கியமான ஒரு விஷயம், பிஜேபிக்கு கிடைத்த மிக சிறந்த கொத்தடிமையில ஒருத்தர இப்ப விஜய் மாறிட்டாரு. பிஜேபி உட்காருனா உட்காரணும், நீ இல்லன்னா நிக்கணும். இதுதான் இனிமேல் விஜயோட நிலைமை. இதனால ஏமாற்றப்பட்டது விஜய் கிடையாது. விஜய் சிஎம் ஆக்கிய தீர்வுன்னு சொல்லிட்டு மரத்துல எல்லாம் ஏறிட்டு, போஸ்ட் கம்பத்துல எல்லாம் ஏறிட்டு, எல்லா வாழ்த்தனமும் பண்ணிட்டு, எங்க அண்ணன் சிஎம் ஆக்கிய தீர்வுன்னு சொல்லிட்டு கங்கனை கட்டிட்டு உயிரெல்லாம் விட்ட ரசிகர் பட்டாளத்துக்கு தான் இது மிகப்பெரிய ஏமாற்றமா இருக்கு. இது சிபிஐக்கு மாத்தின ஒரு கேஸ் தான். இது தீர்ப்பு கிடையாது, இடைக்கால உத்தரவு தான். எப்ப வேணாலும் மாற்றப்படலாம். 4 பேர்த்த ரெடி பண்ணாங்களா சிபிஐக்கு மாத்தணும்ன்றக்காக, ஒரு 4 பேர்த்த பிடிச்சாங்க பாத்தீங்களா? சோ அதெல்லாம் தவறுன்றது தெரிஞ்சிருச்சு. அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் டீப்பா விசாரிக்கும் போது இடைக்கால உத்தரவுன்றது எப்ப வேணாலும் மாத்தப்படலான்றது தாவேகா தற்கொலைகளுக்கு தெரியுதா தெரியலையான்னு எனக்கு தெரியல.